மூடன் மூடன் கையிலே செய்தி அனுப்புகிறவன் தன் கால்களையே தரித்து கொண்டு நஷ்டத்தை அடைகிறான். நொண்டியின் கால்கள் குந்தி குந்தி நடக்கும். அப்படியே மூடரின் வாயில் உள்ள ஓமை சொல்லும் குந்தும். மூடனுக்கு கனத்தை கொடுக்கிறவன் கவனிலே கல்லை கட்டுகிறவன் போல் இருப்பான். மூடன் வாயில் அகப்பட்ட பழமொழி வெறியன் கையில் அகப்பட்ட முள்ளு. மூடர்கள் ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாதவர்கள். அவர்களால் ஞானமாக சிந்தித்து செயல்பட முடியாது. அவர்களை நம்பி எந்த வேலையையும் ஒப்புவிக்க முடியாது. மூடன் கையிலே அனுப்பினால் அவன் நம்முடைய நட்பை போடுவான். மூடன் அக்கறை இல்லாதவன். தனக்கு கொடுக்கப்பட்டுள்ள பொறுப்பை கவனமாய் செய்ய மாட்டான். மூடனுக்கு புத்தி இல்லை. ஆகையினால் அவனிடத்தில் ஒரு செய்தியை சொல்லி அனுப்பினாலும் அந்த செய்தியை அவன் சரியாக புரிந்து கொள்ள மாட்டான். மூடனுக்கு சரியாக பேச தெரியாது. மூடன் கையிலே செய்தி அனுப்புகிறவன் தன் கால்களையே தரித்து கொண்டு நஷ்டத்தை அடைகிறான். மூடனை அனுப்புவதும் ஒன்றுதான், அனுப்பாமல் இருப்பதும் ஒன்றுதான். அவனை அனுப்பினால் அனுப்புகிறவருக்குத்தான் நஷ்டம் உண்டாகும். ஸ்தானாபதி தன்னை அனுப்புகிறவருக்கு உண்மை உள்ளவராகவும் உத்திரவாதம் உள்ளவராகவும் இருப்பார். ஸ்தானாபதியின் குணாதிசயத்தை பார்த்து அவரை அனுப்பினவரின் குணாதிசயத்தை புரிந்து கொள்ளலாம். வேலையாளின் சுபாவத்தை வைத்து எஜமானனுடைய சுபாவத்தை நிதானித்து பார்க்க முடியும். மூடனுக்கு கனத்தை கொடுக்கக்கூடாது. பைத்தியக்காரன் கையில் பட்டயத்தை கொடுத்தால் அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று அவனுக்கு தெரியாது. பைத்தியக்காரன் புத்தி தெளிவில்லாதவன். அவன் கையில் உள்ள பட்டயம் யாரை சேதப்படுத்தும் என்று யாருக்கும் தெரியாது. ஒருவேளை அவன் தன்னைத்தானே காயப்படுத்திக் கொள்வான். ஒருவேளை மற்றவர்களையும் காயப்படுத்துவான். மூடனுக்கு கனத்தை கொடுக்கிறவன் கவனிலே கல்லை கட்டுகிறவன் போல் இருக்கிறான். மூடனிடத்தில் பொறுப்பை ஒப்புக் கொடுப்பது பைத்தியக்காரன் கையில் பட்டயத்தை கொடுப்பதற்கு சமமானது. மூடனும் சில சமயங்களில் பழமொழிகளை சொல்லுவான். அவனுக்கு சூழ்நிலைகளுக்கு ஏற்ற பிரகாரம் பேச தெரியாது. தனக்கு தெரிந்த பழமொழியை எப்பொழுது பயன்படுத்த வேண்டும் என்பதும் அவனுக்கு தெரியாது. மூடன் சம்பந்தமில்லாமல் எதையாவது உளறுவான். மூடன் வாயில் அகப்பட்ட பழமொழி வெறியன் கையில் அகப்பட்ட முள்ளுக்கு சமம். வெறியன் மற்றவர்களை காயப்படுத்துவான். தன்னிடத்தில் ஆயுதம் இல்லாவிட்டாலும் மற்றவர்களுக்கு தீங்கு செய்வான். அப்படிப்பட்ட துர்க்குணமுள்ள வெறியனுடைய கையில் முள்ளை கொடுத்துவிட்டால் அதை தாறுமாறாக பயன்படுத்தி அநேகரை காயப்படுத்துவான். நொண்டியின் கால்கள் குந்தி குந்தி நடக்கும். அவனால் நேராகவும் சீராகவும் நடக்க முடியாது. நேராக நடக்க முயற்சி செய்வான். ஆனால் அவனால் நேராக நடக்க முடியாது. நேராக நடப்பது போல பாசாங்கு பண்ணுவான். ஆனாலும் நொண்டியின் கால்கள் குந்தி குந்தியே நடக்கும். மூடன் தன் வாயில் உள்ள பழமொழியை பயன்படுத்தி பிறருக்கு ஆலோசனை சொல்லுவது போல நடிப்பான். ஆனால் அவனால் சரியாக பேச முடியாது. சூழ்நிலைக்கு ஏற்ற பழமொழிகளை அவனுக்கு பயன்படுத்த தெரியாது. நொண்டியின் கால்கள் சீராக இருக்காது. அவை நேராக இருக்காது. அதுபோலவே மூடனுடைய வாயில் உள்ள ஓமை சொல்லும் சீராக இருக்காது. தன் வாயில் உள்ள ஓமை சொல்லை பயன்படுத்தி மூடன் தனக்கும் தீங்கு செய்வான், பிறருக்கும் தீங்கு செய்வான். குடியாரன் கையில் முள்ளை கொடுத்தால் அதை அவனால் பாதுகாப்பாக பயன்படுத்த முடியாது. தன் கையில் உள்ள முள்ளால் தன்னையும் காயப்படுத்துவான், பிறரையும் காயப்படுத்துவான். குடியாரன் கையில் பட்டயத்தை கொடுத்தால் அது அவனுக்கும் ஆபத்து, மற்றவர்களுக்கும் ஆபத்து. குடியாரன் புத்தி தெளிவில்லாதவன். அவனுக்கு தன் கையில் உள்ள ஆயுதத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பது தெரியாது. மூடனும் குடிகாரனைப் போலவே இருக்கிறான். தன் வாயில் உள்ள ஓமை சொல்லை மூடனுக்கு சரியாக பயன்படுத்த தெரியாது. குடிகாரன் தெளிவாக பேசாமல் உளறுவது போல மூடனும் தன் வாயில் உள்ள பழமொழியை உளறி கொட்டி விடுவான்.